நீங்களே உங்களுக்கு பாஸ். வீட்ல இருந்தே வேலை பார்க்கலாம். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சம்பாதிக்கலாம். இந்த வார்த்தைகளை கேட்டாலே ஆஹா சூப்பரா இருக்கேன்னு தோணுதில்ல. இதுதாங்க மல்டி லெவல் மார்க்கெட்டிங். அதாவது எம்எல்எம்னு சொல்ற அந்த உலகத்தோட ஒரு அட்ராக்ஷன். ஆனா இந்த பளபளப்பான வாக்குறுதிகளுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன? வாங்க இந்த முழு சிஸ்டத்தையும் நாம ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம். பாத்தீங்களா, இது சும்மா ஒரு லைன் இல்ல, இது ஒரு தூண்டில். இந்த மாதிரி ரொம்ப எமோஷனலா பேசி கனவுகள்ல தூண்டி விட்டு தான் நிறைய பேரை இந்த சிஸ்டம்குள்ள இழுக்கறாங்க. இது வெறும் ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, உங்க வாழ்க்கையே தலைகீழா மாத்த போற ஒரு மேஜிக் சாவின்னு உங்களை நம்ப வைப்பாங்க. இப்போதான் நம்ம முக்கியமான ஒரு கேள்விக்கு வர்றோம். ஒரு பக்கம் பார்த்தா கனவு வாழ்க்கை கோடிக்கணக்கில் வருமானம்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா இதுல சேர்ற 99% பேர் பணத்தை இழக்கிறாங்கன்னு சொல்லுது. என்னங்க இது? இந்த ரெண்டுக்கும் நடுவுல இவ்ளோ பெரிய வித்தியாசம் எப்படி வருது? வாங்க இதுக்கான பதில தான் நாம இப்ப தேட போறோம். சரி, இந்த $1,000,000 வாக்குறுதி இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்க நாம வெளியிருந்து ஒரு ஆடியன்ஸா இதை பார்க்க கூடாது. ஒரு புது ஆளா, ஒரு புது ரெக்ரூட்டா இந்த சிஸ்டம்குள்ள போனா எப்படி இருக்கும்னு வாங்க உள்ள போய் அந்த பயணத்தை நாம அனுபவிச்சு பார்க்கலாம். அப்போதான் இதோட அசல் கட்டமைத்து என்னன்னு நமக்கு புரியும். இங்கேதான் முதல் ட்விஸ்டே இருக்கு. இந்த வாய்ப்பு ஒரு பேப்பர் விளம்பரம் மாதிரியும் இல்ல யாரோ தெரியாத ஆள் சொல்ற மாதிரியும் வராது. அது உங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வரும். ஆமா, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான, நீங்க ரொம்ப நம்புற ஒரு நண்பர், சொந்தக்காரங்க, இல்லனா நீங்க ரொம்ப மதிக்கிற ஒருத்தர் மூலமா தான் உங்ககிட்ட வந்து சேரும். ஏன்னா இங்க உங்க பணத்தை விட உங்க நம்பிக்கை தான் முதல் இன்வெஸ்ட்மெண்ட். சரி, கனவிற்குள்ள உங்கள் பயணம். ஓகே, இப்போ நீங்க ஒரு எம்எல்எம் கம்பெனில சேர போறீங்கன்னு ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணிக்கிங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாமா? ரெடியா? பொதுவா இந்த ஆட்சேர்ப்பு புனல், அதாவது ரெக்ரூட்மெண்ட் ஃபனல் 4 ஸ்டெப்ல நடக்கும். முதல்ல ஒரு பர்சனல் மெசேஜ், அப்புறம் ஒரு ஹை எனர்ஜி ஈவெண்ட், அடுத்து வாழ்க்கைய மாத்துற ஒரு பேச்சு, கடைசியா ஸ்டார்டர் கிட் வாங்குறது. ஆமா, இந்த 4 ஸ்டெப் தான் இந்த கேமோட ரூல்ஸ். முதல்ல ரொம்ப நாளா பேசாத ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து திடீர்னு ஒரு மெசேஜ் வரும். அப்புறம் உங்களை கைத்தட்டல், பாட்டு, கொண்டாட்டம்னு ஒரே எனர்ஜியா இருக்கிற ஒரு ஈவெண்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. அங்க உங்க வாழ்க்கைய மாத்த போறதா சொல்லி ஒரு பயங்கரமான மோட்டிவேஷனல் ஸ்பீச் இருக்கும். கடைசியா அந்த கனவு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண நீங்க ஒரு ஸ்டார்டர் கிட் வாங்கணும்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பீச்ல என்னென்ன வார்த்தைகள் இருக்கும் தெரியுமா? நீங்களே உங்களுக்கு முதலாளி, ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம், பாசிவ் இன்கம், வீட்ல இருந்தே வேலை, கம்பெனில இருந்து ஒரு கார். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும் இல்லையா? ஆமா, ஏன்னா சோஷியல் மீடியாலையும் சரி, அந்த மீட்டிங்லையும் சரி, இதே தான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. இதை கேட்கும்போது அடடா நமக்கு லாட்டரி அடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நம்மளை நம்ப வைப்பாங்க. நீங்க அந்த சிஸ்டம்குள்ள போனதும் உங்களுக்கு சொல்ற முதல் ரூல் என்ன தெரியுமா? நீங்க ப்ராடக்டோட ப்ராடக்டா மாறணும். அதாவது நீங்க அந்த பொருட்களை மத்தவங்களுக்கு விக்கிறது மட்டும் உங்க வேலை இல்ல. நீங்களே அந்த கம்பெனியோட முதல் கஸ்டமரா மாறணும். உங்க பிசினஸ்ல நீங்க தான் முதலீடு பண்ணணும்னு ஒரு சென்டிமெண்டா சொல்லி மார்க்கெட் விலையை விட ரொம்ப அதிகமான விலையில இருக்கிற அந்த பொருட்களை முதல்ல உங்ககிட்டயே வித்துருவாங்க. அடுத்து பிரமிட் வடிவ இயந்திரம். சரி, இப்போ நீங்க உள்ள வந்துட்டீங்க, ஸ்டார்டர் கிட்டையும் காசு கொடுத்து வாங்கிட்டீங்க. ஆனா இப்போதான் இந்த மிஷினோட உண்மையான பார்ட்ஸ் ஒவ்வொன்றா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். வாங்க அது உள்ள என்னதான் இருக்குன்னு நாம இன்னும் ஆழமா பார்க்கலாம். முதல்ல இந்த 2 வார்த்தைகளை தெரிஞ்சுக்கோங்க. அப்லைன், டவுன்லைன். ரொம்ப சிம்பிள். உங்களை யார் இந்த பிசினஸ்ல சேர்த்து விட்டாங்களோ அவங்க உங்க அப்லைன். நீங்க யாருக்கெல்லாம் இந்த வாய்ப்பை கொடுத்து உள்ள கொண்டு வரீங்களோ அவங்க உங்க டவுன்லைன். உங்க டவுன்லைன் பண்ற ஒவ்வொரு சேல்ஸ்லேருந்தும் உங்களுக்கு ஒரு சின்ன கமிஷன் கிடைக்கும். இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ இந்த வித்தியாசத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு நார்மல் பிசினஸோட ஃபோக்கஸ் எங்க இருக்கும்? வெளியே இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு பொருட்களை விற்கிறதுல இருக்கும். ஆனா நிறைய எம்எல்எம் சிஸ்டம்ல ஃபோக்கஸ் எங்க இருக்கும்னா பொருட்களை விற்கிறத விட உங்களுக்கு கீழே புதுசா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சேர்க்கறதுல தான் இருக்கும். இதுல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உண்மையான பணம் எங்க இருந்து வருதுன்னு. பாருங்க, ஆள் சேர்ப்பதில் தான் அசல் விஷயமே இருக்கு. அங்க இருந்து தான் பெரிய பணம் வருது. இந்த ஒரு லைன் போதும் எல்லாத்தையும் விளக்குறதுக்கு. ப்ராடக்ட் சேல்ஸ் எல்லாம் ரெண்டாவது தான். உங்களுக்கு கீழே ஒரு பெரிய டீமை பில்ட் பண்றதுல தான் உண்மையான காசு இருக்குன்னு சொல்லுவாங்க. இதனால உங்க கவனம் மெதுவா ப்ராடக்ட் விற்கிறதுல இருந்து ஆள் பிடிக்கிறதுக்கு மாறிடும். சரி, அடுத்த பகுதி வழிபாடுகள், திட்டங்கள் மற்றும் அபாய எச்சரிக்கைகள். இப்போ நம்ம கொஞ்சம் சீரியஸான ஒரு விஷயத்துக்குள்ள போக போறோம். எம்எல்எம்ல பயன்படுத்துற சில டெக்னிக்குகளையும், பிரமிட் ஸ்கீம்ஸ், அப்புறம் சில வழிபாட்டு குழுக்கள், அதாவது கல்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட குணங்களையும் ஒப்பிட்டு பார்க்க போறோம். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். பிரமிட் ஸ்கீம்னா என்ன? சிம்பிளா சொன்னா ஆள் சேர்க்கிறது தான் முக்கிய வருமானமா இருக்கிற ஒரு மாடல். இது ஏன் சட்டவிரோதம்னா இது கணக்குப்படியே ஜெயிக்க முடியாத ஒரு விளையாட்டு. யோசிச்சு பாருங்க, இதுக்கு தொடர்ந்து எல்லை இல்லாம புது ஆளுங்க தேவை.
ஆனா உலக மக்கள் தொகைக்கு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? ஒரு கட்டத்துக்கு மேல புதுசா ஆள் சேர்க்க முடியாத நிலை வரும்போது இந்த மொத்த சிஸ்டமும் ஒரு சீட்டுக்கட்டு மாதிரி சரிஞ்சு விழுந்துடும். கடைசியா யார் சேர்ந்தாங்களோ அவங்க தான் பணத்தை இழந்துட்டு நிக்கணும். இப்போ சில வழிபாட்டு குழுக்கள்ல பயன்படுத்துற தந்திரங்களை பாருங்க. தலைவர்கிட்ட கேள்வி கேட்கவே முடியாத அளவுக்கு ஒரு பக்தி. நாம ஒரு பக்கம், மத்தவங்க எல்லாம் இன்னொரு பக்கம்னு ஒரு யூ வர்சஸ் தெம் மென்டாலிட்டி. சிஸ்டமை விட்டு வெளியே போறவங்களையோ இல்ல இத பத்தி தப்பா பேசுறவங்களையோ ஒதுக்கி வைக்கிறது. சொந்தமா யோசிக்கிறதையே விட்டுட்டு சொல்றத மட்டும் கேட்கறது. பழைய ஃப்ரெண்ட்ஸ், குடும்பத்தை விட்டு விலகி இருக்கிறது. நான் இதெல்லாம் சொல்லும்போது இதுக்கும் சில MLM சூழலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? யோசிச்சு பாருங்க. இந்த வரியை கேளுங்க. உங்க புதிய வாழ்க்கைக்காக உங்க பழைய வாழ்க்கையை விலையா கொடுக்கணும். கேட்கவே எவ்வளவு பயங்கரமா இருக்கு பாருங்க. இது ஒரு கண்ட்ரோல் டெக்னிக். உங்க மேல உண்மையா அக்கறைப்பட்டு இது சரியா வருமான்னு சந்தேகம் கேட்கறவங்க நண்பர்களையோ குடும்பத்தாரையோ நெகட்டிவ் பீப்புள்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து உங்களை மெதுவா தனிமைப்படுத்திடுவாங்க. சரி, இவ்வளோ நேரம் பேச்சை கேட்டோம், வாக்குறுதிகளை பார்த்தோம். இப்போ கொஞ்சம் நம்பர்ஸை பார்ப்போம். இது அந்த கம்பெனிகளே வெளியிடுற அவங்களோட வருமான அறிக்கை. இதை கொஞ்சம் நல்லா பாருங்க. இதுல சேர்றவங்கல்ல 90% பேர் ஒன்னு பணத்தை இழக்கிறாங்க, இல்லைன்னா போட்ட காசு அப்படியே எடுக்கிறாங்க. ஒரு 9% பேர் மினிமம் வேஜ் அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க. வெறும் 1% பேர் தான் உண்மையிலேயே ஒரு பெரிய தொகையை சம்பாதிக்கிறாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கணக்கு அவங்களோட சொந்த செலவுகள், அதாவது பெட்ரோல், ஃபோன் பில், மீட்டிங் செலவு, இதெல்லாம் கழிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற கணக்கு. அப்போ நிஜமான நிலைமை என்னவா இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அடுத்தது எதை கவனிக்க வேண்டும்? இவ்ளோ நேரம் நாம பிரச்சனைகளை பத்தி பார்த்தோம். சரி, அப்போ இதிலிருந்து நம்மள பாதுகாத்துக்க என்ன வழி? நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? முக்கியமான ரெட் ஃபிளாக்ஸ் எது எதுன்னு இப்போ ஒரு லிஸ்டா பார்க்கலாம். முதல்ல இந்த பிசினஸ் மாடல்லே இருக்கிற சில அடிப்படை பிரச்சனைகளை புரிஞ்சுக்கணும். இங்க சேல்ஸ் பண்றதுக்கு எந்த ஸ்கிரீனிங்கும் கிடையாது, யார் வேணா சேரலாம். இதனால மார்க்கெட்ல ஒரே பொருளை விற்க நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா வாங்குறதுக்கு ஆள் கம்மியா இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் மார்க்கெட் சேச்சுரேஷன். யோசிங்க, ஒரே தெருவுல 100 பேர் ஒரே சோப்பை வித்தா எப்படி வியாபாரம் ஆகும்? அதோட இங்க விற்கிற பொருட்கள் வெளியே கிடைக்கிறத விட ரொம்ப விலை அதிகமா இருக்கும். நீங்க உங்களை ஒரு முதலாளி நினைச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு கம்பெனி மேல எந்த கண்ட்ரோலும் இருக்காது. இதெல்லாம் தனிப்பட்ட ஒருத்தரோட தோல்வி இல்ல, இந்த சிஸ்டமோட குறைபாடுகள். சரி, அப்போ நீங்க எப்போ ரொம்ப கவனமா இருக்கணும்? இது உங்களுக்கான ஒரு செக்லிஸ்ட். ஒரு வாய்ப்புல பொருளை விற்கிறத விட ஆள் சேர்க்கறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தா, நெகட்டிவ் பீப்புள் கிட்ட இருந்து விலகிருங்கன்னு சொன்னா, நீங்க ஜெயிக்காததுக்கு உங்களே தப்பு சொல்லி குற்ற உணர்ச்சியை உண்டாக்கினா, அப்புறம் அவங்க கொடுக்குற வாக்குறுதிகள் எல்லாம் கேட்கவே நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தா, அப்போ கண்டிப்பா நீங்க ஒரு நிமிஷம் யோசிக்கணும். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு விஷயம் உண்மையா இருக்க முடியாத அளவுக்கு ரொம்ப நல்லதா தெரிஞ்சா அது பெரும்பாலும் உண்மையா இருக்காது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். ஒரு பிசினஸ் வாய்ப்புல நீங்க ஜெயிக்கணும்னா உங்க ஃப்ரெண்ட்ஸையும் உங்க குடும்பத்தையும் அதுல சேர்த்து விடணும்னு ஒரு நிலைமை வந்தா, அப்போ நல்லா யோசிச்சு சொல்லுங்க, அந்த பிசினஸோட உண்மையான கஸ்டமர் யாரு? உங்க நண்பர்களா? இல்ல அந்த வாய்ப்பை நம்பி உங்க பணத்தை முதலீடு செஞ்ச நீங்களா? யோசிச்சு பாருங்க.